விளம்பரம் செய்வதில் விடிய அரசை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது மத்தியில் இருக்கும் மைனாரிட்டி பாஜக அரசு. ஜிஎஸ்டி வரிகளை குறைத்திருப்பதாக கூறி குஜராத் மாடல் கும்பல் செய்யும் விளம்பரங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டெல்லியில் நடைபெற்ற 54வது ஜிஎஸ்டி கூட்டத்தில் புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12%-இருந்து 5%-ஆக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறது குஜராத் மாடல் அரசு. மத்திய மைனாரிட்டி அரசு செய்யும் இந்த விளம்பரத்தை பார்த்து நாட்டு மக்களின் உடல் நலத்தை காக்க வரிகளை குறைத்தால் போதாது என மக்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். விலை உயர்ந்த அந்த மருந்துகளை உற்பத்தியாளரிடமிருந்து அரசு கொள்முதல் செய்து பாதி விலைக்கோ அல்லது இலவசமாகவோ வழங்கினால் பாராட்டலாம் என்றும், வெறுமனே வரியை குறைத்துக் கொண்டு குடிமக்களின் நலனில் அக்கறை கொண்டிருப்பது போல நாடகமாடுவது ஏற்புடையதல்ல என்றும் மக்கள் விமர்சனம் செய்கின்றனர். இந்தியாவில் தற்போது எந்தெந்த வகைகளில் புற்றுநோயாளிகள் உள்ளனர், எத்தனை லட்சம் பேருக்கு தற்போது கேன்சர் உள்ளது, அவர்களுடைய ஆண்டு மருத்துவ செலவு எவ்வளவு, ஆண்டுக்கு எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிற்கு கேன்சர் மருந்து விற்பனை ஆகிறது என்ற புள்ளி விவரங்களை வெளியிட அரசு தயாரா என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ஹெலிகாப்டர் பயன்பாட்டிற்கு 13% வரை வரியை குறைத்திருக்கும் தாராள பிரபுக்கள் மக்கள் உண்ணும் தின்பண்டங்களுக்கு வெறுமனே 6% மட்டுமே வரியை குறைத்திருக்கின்றனர். இதிலிருந்தே இந்த அரசு யாருக்கான அரசு என்பது தெளிவாகிறதென மக்கள் விமர்சிக்கின்றனர். மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு பிரீமியம் மீதான வரி விகிதத்தை குறைக்காமல் அது குறித்து ஆராய்வோம் என பேசும் இந்த மைனாரிட்டி அரசு வெட்டி விளம்பரம் செய்வதால் என்ன பயன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.